அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வுலகம் மற்றும் மறு உலகம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வழியில இத பத்தி பார்ப்போம். இவ்வுலக வாழ்க்கையானது வேடிக்கை மற்றும் விளையாட்டு. மேலும் உங்களுக்கிடையில் பெருமை எடுத்துக் கொள்ளுதல், மேலும் பணத்தையும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றை விட அதிகம் எதுவும் இல்லை. இந்த உலக வாழ்வு விளையாட்டு வீணும் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. வீண் பகட்டு வெற்று மாயை. சாதித்தது எதுவும் அவனுக்கு ஒருபோதும் உதவாது. சேகரித்தலில் தொடர்ந்து மூழ்கியவனாக. சேர்த்து வைத்த எதுவும் உதவாது. பொருள் சார்ந்த விஷயங்களை மிதமின்றி நேசிக்கின்றான். வீழும்போது பணத்தால் உதவி செய்ய இயலாது. உன்னுடைய இறைவனிடமிருந்து திசை திருப்பியது எது? இந்த வாழ்வில் மூழ்கியவனாக. இந்த உலக வாழ்வானது மாயை மற்றும் வீண் பகட்டு. இவ்வுலகில் வீண் பகட்டுக்களை தேடியவர்களாக கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம். போலியான உலகியல் வெற்றி. அவருடைய பணத்தாலோ பிள்ளைகளாலோ மனங்கவரப்பட்டு விடாதீர்கள். இவ்வாழ்வு தற்காலிகமானது. இந்த வாழ்வு வீணும் விளையாட்டுமே அன்றி வேற எதுவும் இல்லை. இந்த வசனத்தை முதல்ல நான் படிக்கும் போது, அதாவது தர்ஜுமா படிக்க ஆரம்பிச்ச தொடக்க நாட்கள்ல முதல்ல நினைவுக்கு வந்தது சச்சின் டெண்டுல்கர் தான். எப்படி இவங்களோட பதில் அல்லாட்ட என்னவா இருக்கும்? விளையாட்டே வாழ்க்கையா இருக்கே, விளையாட்டே வாழ்க்கையா இருந்தா கூட அதுலயும் பிக்சிங், பெட்டிங் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல அவர் எப்படி நம்பிக்கையோடு கூடிய நேர்மையா இருந்தாருன்றதுதான் அல்லாஹ் பாக்குற விஷயமா இருக்கு. அடுத்து, சாதித்தது எதுவும் அவனுக்கு ஒருபோதும் உதவாது அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. ஆஸ்கார் அவார்டு வாங்குறாங்க, 17 வயசுலயே கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வாங்குறாங்க. அப்துல் கலாமை பத்தி நிறைய படிச்சுக்கிறோம் நம்ம. 59 வயசுல சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ சாதனையாளர்களை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். சில நேரங்கள்ல இந்த செலிபிரிட்டிஸ்லாம் அதான் இப்படி கொண்டாடப்படுவர்களை பார்க்கும்போது நம்மெல்லாம் என்னன்னு ஆதங்கமே ஏற்படும். இவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. ஆனா மனிதர்களால தேர்ந்தெடுக்கப்படுறத தாண்டி அல்லாவால தேர்ந்தெடுக்கப்படுறதுதான் பிறவி பலனை அடைஞ்சுக்கிறதுக்கான அர்த்தமா இருக்குது. சில பேர் ஒரு குறிக்கோளுக்காகவே வாழ்வாங்க. அந்த குறிக்கோளை அடைஞ்சிட்டாங்கன்னா அதான் பிறவி பலனை அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடு கூடிய நன்னெறியான வாழ்வு வாழ அல்லாவால தேர்ந்தெடுக்கப்படுறதுதான் மெய்யான பிறவி பலனா இருக்குது. இத குர்ஆன் படிக்கிறது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் வீணுக்காக எதையும் படைக்கலன்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட தவணை வரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்காங்க. உலக ஆரம்பம் முதல் உலக முடிவு வரை மனித ஆன்மாக்களுக்கான கால அவகாசமா இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குது. அதுவும் குர்ஆன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வாழ்வு தற்காலிகமானது. இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சில பேர் வாழ்க்கையில பார்த்தோம்னா சில தகாத விஷயங்கள் நடந்துரும். எதிர்பாராத விதமா தொழில்ல, வியாபாரத்துல பெரிய சரிவு ஏற்பட்டுரும். திடீர்னு அதை கேட்ட மாத்திரத்துல அப்படியே சாஞ்சிருவாங்க. என்னன்னா அதுல அந்த அளவு மூழ்கி இருக்காங்க, அந்த அளவு மிதமிஞ்சி நேசிக்கக்கூடியவர்களா இருந்துடுறாங்க. இங்க உள்ள எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போறதில்ல. இந்த உடல், உயிர், ஆவி எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. ஆனா நன்மை தீமை உண்டு. அணு அளவு நன்மையாயினும் அதனை காண்பர், அணு அளவு தீமையாயினும் அதனை காண்பர். மனங்கவரப்பட்டு விடக்கூடிய விஷயங்கள் தான் அவருடைய ஆத்மாக்கள் பிரிந்து செல்வதற்கான காரணமாயிடுது. அதுவும் குறிப்பா பணத்தையும் பிள்ளைகளையும் பத்தி தான் குர்ஆன்ல சொல்லப்படுது. கேளிக்கை, வேடிக்கை, ஆடம்பரம் இதெல்லாம் இந்த வாழ்வின் அலங்காரமா பார்க்கப்படுது. துனியா முழுக்க இதுதான் நிறைஞ்சிருக்கு.
இது எல்லாமே நம்முடைய இறைவனிடமிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய விஷயங்களா இருக்குது. இதுல மூழ்கிடக்கூடாது. இது எல்லாமே வீண் பகட்டு வெற்று மாயைன்னு குரான் சொல்லுது. எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் கேட்கணும். இங்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பொருளும் ஆடம்பரமே ஆகும். அடுத்து, இயற்கை சீற்றத்தின் முன்னாடி மனுஷ சக்திலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. சேர்த்து வைத்தது எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருது. பணம், பொருள், செல்வம், அத்தனை உயிர்கள் உட்பட. புயல், வெள்ளம், பூகம்பம் இதெல்லாமே மனுஷனால தடுக்க முடியாத விஷயங்களா இருக்குது. சேர்த்து வைத்தது எதுவும் உதவாது. போற வரைக்கும் சேகரித்தல் மூழ்கியவனா இருக்கிறாங்க. தோப்பு, தோட்டம் எல்லாத்தையுமே கூலமாக்கிடுது. நிலச்சரிவுல வயநாடுன்ற இடம் அப்படியே உருண்டு ஓடிடுச்சு. இதெல்லாம் பார்க்கிற நம்பிக்கையாளர்களோட வாழ்க்கை தருணங்கள் ஒவ்வொன்றுலையும் நான் தான் எல்லாமேன்னு அல்லாஹ் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறத உணர முடியும். இந்த வாழ்வு தற்காலிகமானது மட்டும் இல்ல, விரைந்தோடக்கூடிய வாழ்வாகவும் இருக்கு. வறுமையில போய் 1 மணி நேரம் அல்லது அரை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையா தான் இருக்குது. பின்னோக்கி செல்லாதவாறு இறைவனின் சந்திப்பை முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்கள்ல அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் அம்மா அப்பா கூட கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்துட்டு வரலாம். முன்னோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையா தான் இது இருக்குது. நம்ம இறைவனுக்கு முன்னாடி பதிலளிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய இறைவனின் மாட்சிமைக்கு அஞ்சுபவனாக தன்னையே தடுத்து கொள்பவர்களாக இருக்கணும். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துல இருந்து நம்முடைய கரங்கள் எதை முற்படுத்தி அனுப்பிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய பிரயத்தனங்கள் அல்லாஹ்வால பாராட்டப்பட்டவையா இருக்கணும். கனிவுடனும் எளிமையுடனும் இருந்து வந்தோம். இறைஞ்சுவதை வளமையாக கொண்டிருந்தோம். இரவில் தியானிப்பது அதிக நற்பலன், மேலும் மிகவும் நன்னெறியானதுன்னு சொல்லப்படுது. இப்படிலாம் இருங்கன்னு குரான் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருது. இந்த உலகத்தாரால விரும்பப்படுற அழகு, நிறம், பொருள், பணம், செல்வம், பதவி, அந்தஸ்து இது எல்லாமே இவ்வுலக வாழ்க்கையில மிகைக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. மனிதன் இம்மையை நேசிக்கிறான், ஆனா அல்லாஹ் மறுமையை பரிந்துரைக்கிறார். மறுமை மெய்யானது, மேலானது, நிரந்தரமானது, நிலைத்திருப்பது, அங்கு பூரண அமைதி இருக்கு, யுகங்களாக அவர்கள் அங்கே தங்கி இருப்பார்கள்னு குரான்ல சொல்லப்படுது. மறுமையோட ஒப்பிடும்போது இந்த உலகம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்படுது. குரான்ல சில விஷயங்களுக்கு தண்டனை சொல்லப்படுது. கையில அடையாளமிடுதல், கசையடி அந்த மாதிரி. சில விஷயங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லப்படுது. இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட காட்டி சரிப்படுத்திக்கிறாங்க. ஏதோ ஒரு வலி இருக்குது, வலி நிவாரணி எடுத்து சரிப்படுத்திக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவை, அவசியம், முக்கியம், சோதனை, பிரச்சனை இப்படி எதா இருந்தாலும் இங்க கடவுள்கிட்ட கெஞ்சி மன்றாடி இறைஞ்சி அதை சரிப்படுத்திக்கிறோம். அல்லாட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம், இல்லைன்னா மீண்டு வந்துடுறோம், தப்பிச்சுக்கிறோம். இறைஞ்சுகின்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தரேன்னு சொல்றாங்க. ஆனா மறுமையில அவனுடைய சக்திகள் அனைத்தும் அவனை விட்டு நீங்கிவிடும். மறுமையில வலி நிறைந்தது ஒரு தண்டனைன்னு சொல்லப்படுது. அங்கு வலி நிவாரணி கிடையாது, இறைஞ்சுதல் கிடையாது, மன்னிப்பு கிடையாது, மீண்டு வர முடியாது, தப்பிச்சுக்க முடியாது. இங்கு மட்டும்தான் மன்னிப்பு கோரல். கொஞ்ச நேரம் ஒரு தலைவலியே தாங்க முடிய மாட்டேங்குது, அல்லாஹ் காப்பாத்தணும். அதனால அடிக்கடி அல்லாட்ட மன்னிப்பு, பாதுகாப்பு கேட்கக்கூடியவளா இருப்போம். மேலோகத்துல அல்லாதான்னு எல்லாமே அதான் எல்லாமேன்னு சொல்ல தவறிட்டோம். இப்ப இங்க எல்லாமே அல்லாதான் சொல்லிட்டே அல்லாஹ்வுடைய நினைவிலே செயல்படக்கூடியவளா இருந்தா மட்டும்தான் பாவ விமோச்சனம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாவையே பற்றி பிடித்துக் கொள்வோம். இங்க நிறைய வேதத்தை தொடர்பு படுத்தி நம்ம பேசுறோம், கேட்கிறோம். பேசுறது, கேட்கறது, விமர்சிக்கிறதையும் தாண்டி
ஒவ்வொன்றையும் செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும், கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் சரணடைஞ்சவங்களாவே ஆகுறோம். சூரா 17ல 19வது வசனம், மறு உலகை தனது முன்னுரிமையாக தேர்ந்தெடுத்து கொண்டு நம்பிக்கை கொண்ட நிலையில் நன்னெறிகள் புரிவோரை பொறுத்தவரை அவருடைய முயற்சிகள் பாராட்டப்படும். சரணடைந்த மார்க்கத்துல உள்ள இளைய தலைமுறையினர் இறைவனுடைய வழியில நல்ல முயற்சிகள் எடுத்து இங்கேயும் சாதனையாளர்களா வர்றதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். வளமும் வலிமையும் மிக்க சமுதாயமா அல்லாஹ் ஆக்கணும். பெரியவர்களை நல்ல விஷயங்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமா ஆக்கட்டும். நேர்மை, உண்மை, பொறுமை, பெருந்தன்மை, வீண் வரையம் செய்யக்கூடாது. கனிவு, பணிவு, சாந்தம், எளிமை, உறுதியா இருக்கிறது, விடாமுயற்சியோட இருக்கிறது, இந்த மாதிரியான குரான்ல சொல்ற நற்பண்புகளை விடாம கடைபிடிக்கிறதுல முன்னுதாரணமா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாழ்வுல நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் எக்கச்சக்கம். அதுக்கு நிறைய நன்றிகள் சொல்லி அல்லாஹ்வோட அருளை அதிகமா பெற்றுக்கொள்பவர்களாகவும், அல்லாஹ்வை மட்டும் வழிபடுவதன் மூலம் அல்லாஹ் கிட்ட நன்மதிப்பை அடையக்கூடியவர்களாகவும், வெற்றிக்கு முன்னரே பாடுபட்டு அந்தஸ்தில் உயரக்கூடியவர்களாகவும், அந்த வெற்றிக்காக அடிக்கடி இறைவனை நினைவு கூறுபவர்களாகவும், அப்படி நம்ம நினைவு கூறும்போது அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறாங்க, அப்படிப்பட்ட மக்களாகவும் நம்பிக்கை கொண்டு இப்படியான நன்னறியான வாழ்வு நடத்துவதன் மூலம் இறைவனுக்கு மறுமொழி அளிக்கக்கூடிய மக்களாகவும் நம் அனைவரையும் நம் இறைவன் ஆக்கி அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.